இளையராஜா சாரோட பொன் விழால நீங்க கலந்துக்கிட்டீங்க. நான் உங்கள டிவில பார்த்தேன் சார். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த விழாவ பொறுத்தவரைக்கும் உணர்ச்சிபூர்வமான விழா அப்படின்னு தான் சொல்லணும். மிக அழகாக திட்டமிட்டு தமிழ்நாடு அரசு அந்த விழாவை நடத்தியிருந்தாங்க. அந்த விழால ரஜினிகாந்தும் இளையராஜாவும் மாறி மாறி கலாய்ச்சிட்டதுல ஒரு முக்கியமான விஷயத்த பல பேர் ஹைலைட் பண்ணாம விட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இளையராஜாவுடைய பயோபிக்க பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து அது ஸ்டால் ஆயிருக்கு. அதாவது மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ல அது ஆரம்பிச்சாலும், இப்ப அதனுடைய படப்பிடிப்போ, அதற்கான வேலைகளோ நடக்கிறதா தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு அருமையான விஷயத்த அன்னைக்கு மேடையில வந்து ரஜினிகாந்த் சொன்னாரு. இளையராஜாவுடைய பயோபிக்க சீக்கிரம் கொண்டு வாங்க. ஏன்னா அந்த விழால வந்து ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு இளையராஜாவுடைய வாழ்க்கை சரித்திரத்தை சுருக்கமா ஒரு டாக்குமெண்ட்ரி மாரி பண்ணியிருந்தாங்க அழகா. அத பார்த்துட்டு அவரு முழுமையான ஒரு பயோபிக் வந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கூட திரைக்கதை எழுத தயார் அப்படின்னாரு. ஆக்சுவலா அந்த இளையராஜாவுடைய பயோபிக் வந்து மீண்டும் உயிர் பெறணும்னா, இது ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு நான் பார்க்குறேன். நினைச்சு பாரு. ரஜினிகாந்துடைய திரைக்கதையில இளையராஜாவுடைய வாழ்க்கை படமானா, எந்த அளவு வரவேற்பு இருக்கும். ஒரு பக்கம் ரஜினிகாந்த் டைட்டில்ல வருவாரு, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இளையராஜா டைட்டில்ல வரும்போது, அந்த படத்துக்கான ஃபேஸே மாறிடும். அதனால உடனடியாக இதை யாராவது முன்னெடுத்து, ரஜினிகாந்தைய சீரியஸா பார்த்து நீங்க இதுக்கான திரைக்கதை எழுதி தரணும்னு சொல்லி, அவர பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா, நிச்சயமா இந்த பயோபிக் சீக்கிரம் உருவாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.